ஹலோ எவ்ரிவன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நிஃப்டி ஹீரோ ஜீரோ பற்றி பார்த்துருந்தோம். இப்போது சென்செக்ஸ் ஹீரோ ஜீரோ பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. லாஸ்ட்டாக நடந்த 5 பிப்ரவரி 5 எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம எந்த ஸ்ட்ரைக்கில் நம்மளுக்கு ஹீரோ ஜீரோ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 83,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் தாங்க நமக்கு ஹீரோ ஜீரோ அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேங்களா. சேம் அதே மாதிரி தான் அங்கே ஒரு மணிக்கு மேலே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இங்கேயும் அதே மாதிரி ஒரு மணிக்கு மேலே பார்க்குறோம். இங்கே ஒரு மணிக்கு மேலே நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு என்ட்ரி எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி 1:30 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 53 தான் இருந்துச்சு. 53லேருந்து அது நான் ஸ்டாப்பாக 124 வரைக்கும் போயிருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பார்ப்போம். ஜான்வரி 29 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 82,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் நடந்துச்சு. ஸோ 82,500 ஸ்ட்ரைக்கில் நம்ம போய் பார்க்குறோம் ஒரு 1:30 மணிக்கு மேலே. ஓகேங்களா. 1:30 மணிக்கு மேலே நம்ம பார்க்குறோம். அது போனது 1:30 மணிக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 144 இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 144லேருந்து அது போன ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு, 280 கிட்டத்தட்ட போயிருக்கு இல்லைங்களா. ஸோ இதுவும் நம்மளுக்கு கேபிட்டல் டபுள் ஆகிருக்கும். ஓகேங்களா. கேபிட்டலில் நம்ம யூஸ் பண்ணுற அமௌண்ட் நம்மளுக்கு டபுள் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக். ஓகேங்களா. அதாவது 22/1 அப்படிங்கிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 82,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் வந்து நம்மளுக்கு நடந்துச்சு. ஓகேங்களா. 82,000 புட்டு. ஸோ 82,000 போய் பார்க்குறோம். ஸோ அந்த அன்றைக்கி ஹை 1:30 மணிக்கு மேலே எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1:30 மணிக்கு மேலே. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock சம்திங்கில் தான் பிரேக் அவுட் கொடுச்சு. அப்போ 53 ரூபா ப்ரைஸ் இருந்துச்சு. 53லேருந்து அது 169 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக். ஓகேங்களா. அதாவது ஜான் 14. ஓகேங்களா. ஜான் 15 லீவுங்கிறனால ஜான் 14 நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ 83,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் நடந்துச்சு. ஸோ அந்த அன்றைக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு பார்க்குறோம். ஒரு மணிக்கு மேலேயே பார்க்குறோம். 1:30 மணிக்கு ஒரு மணிக்கு மேலே நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கான்செப்ட் படி. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் ஒரு 8 ரூபாயில் இருந்துச்சு. ஓகேங்களா. 8 ரூபாயிலேருந்து அது போனது 102 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேலேயும் போயிருக்கு 128 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி. ஓகேங்களா. ஜான் 8 பார்க்குறோம். ஜான் 8 அன்றைக்கி நம்மளுக்கு 84,200 அந்த ஸ்ட்ரைக்கில் நடந்துச்சு. ஸோ 84,200 போய் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ அந்த அன்றைக்கி அதே மாதிரி ஒரு 1:30 மணிக்கு மேலே நம்மளுக்கு இந்த ஜோனில் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்துச்சு நம்மளோட கான்செப்ட் படி. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபாயில் இருந்துச்சு. 3 ரூபாயிலேருந்து அது போனது 73 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்கு எக்ஸ்பைரி ஜான் 1 அன்றைக்கி நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 85,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் நடந்துச்சு. ஓகேங்களா. 85,200 பார்க்குறோம். ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலே தான் அன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போ வந்து 1 ரூபாயிலேருந்து அது போனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சென்செக்ஸ்லையும் நம்மளுக்கு அதாவது ஹீரோ ஜீரோ அப்படிங்கிறது நடக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் தான் நடக்கும். கால் ஆப்ஷனில் 1 or 2 டைம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நீங்களும் இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன்லேயும் சரி, பயோலையும் சரி, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி. ஓகேங்களா. நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஎம் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.